அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் vlog-ஓட அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நானும் எங்கள் வீட்டில் அவரும் 2 பேருமா மதுரை போயிருந்தோம். கோவிலுக்கு தான். கோவிலுக்கு போயிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் முதல் நாள் தரிசனமெல்லாம் பார்த்துட்டு, அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இங்கே அதாவது கள்ளழகர் கோவிலுக்கு போயிருந்தோம். அவ்வளோ ஒரு மனசுக்கு சந்தோஷங்க. சந்தோஷம்னா வாய்விட்டே சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு மன நிறைவு. கடவுளை பார்த்து பெருமாளை பார்த்து கும்பிடும்போது அவ்வளோ ஒரு மனசுக்கு பெரிய பெரிய சந்தோஷம். எவ்வளோ நன்றி சொன்னாலும் அதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மனசில் ஒரு பெரிய பூரிப்பு. என்னென்னா, பொதுவாக நம்ம எந்த பாரமாக இருந்தாலும் அதை போய் இறக்கி வைக்கிற இடம்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அம்மா அப்பா இல்லையா? ஆனால் ஒரு சில காலகட்டங்கள் அது கூட நம்மளால் ஃபுல்லாக நம்ம போய் அவங்கக்கிட்ட சொல்ல முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட எல்லா விதமான சந்தோஷங்களாகட்டும் கஷ்டங்களாகட்டும் எல்லாத்தையும் நம்ம போய் பகிர்ற ஒரே இடம் கடவுள் தான் இல்லையா? அதை மனப்பூர்வமாக நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அது நானும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன். அதை கண்கூட நான் பார்க்குறேன். அது எனக்கு நல்லா தெரியுது. உணர்வு பூர்வமாக அதை அனுபவிக்கும்போது அது உண்மைதாங்கிறத நம்மளும் நம்பணும் இல்லையா? அதுபோல தான் பார்த்திங்கன்னா, நாங்கள் அன்றைக்கி கோவிலுக்கு போயிருந்தப்போ ஒன்றொன்றும் அச்சோ நடக்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே 2 பேட்ரி காருங்க, அதாவது நம்ம கோவிலுக்கு அந்த இடம் நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக வயசானவங்களாகட்டும் கொஞ்சம் முடியாதவங்க ஏறி போகிறதுக்காகவே பேட்ரி கார் இருந்தது. ஒரு அம்மா கூப்பிட்டு வாங்க வாங்க இதில் போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. போய் நல்ல கூட்டம். அன்றைக்கி நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. எல்லாம் பார்த்து கும்பிட்டு எங்களோட ஒன்றா இன்னொரு அண்ணா, அதாவது எங்கள் வீட்டில் அவரோட பிஸ்னஸ் பார்ட்டி, அந்த அண்ணாவும் ஜாயின் பண்ணி அவர் தான் கூட்டிகிட்டே போனார். போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டு வெளியே வர்றங்க. மதுரை ராஜன் ஸ்கூலுன்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அவங்கள எல்லாம் நான் பார்த்த உடனே அவங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. எனக்கு உடனே அவங்களையெல்லாம் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க சார்கிட்ட பர்மிஷன் கேட்டேன். அவர் தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. அவங்க கூட எல்லாம் பேசிட்டு எந்த ஸ்கூல் எந்த ஊர் அப்படின்னு கேட்டால் மதுரை. அவங்க அந்த சொல்கிற ஸ்லாங்கே பார்த்திங்கன்னா சரியான கெத்தாக இருந்ததுங்க. மதுரைக்காரங்க உண்மையிலேயே ரொம்ப பாசக்காரங்க. அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு வீரமான ஆளுங்க. அவங்களோட பேச்சு நடவடிக்கை அதில் எல்லாம் பார்க்குறோம். அப்புறம் 2வது மதுரையை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. எதுவுமே இல்லைன்னே நம்ம சொல்ல முடியாது. நான் ரொம்ப மதுரையை ரொம்ப கம்மியாக தான் பார்த்துருக்கேன். ஆனால் பார்த்த வரைக்கும் அவ்வளோ ஒரு மன நிறைவு. இந்த குழந்தைகள்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஹாய் ஆண்டி, அவங்க மிஸ்ஸு சொன்னாங்க சே ஹாய் அப்படின்னு. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக எல்லாம் ஹாய் சொல்லிவிட்டு எங்கூட நல்லா பேசிட்டு, அவங்க மேமுகளும் அப்படி தான் என்னைய நல்லா என்கரேஜ் பண்ணுற மாதிரி சில வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி என்னை பற்றி கேட்டு, அவங்க சார் ஆகட்டும் மேம் ஆகட்டும் அவ்வளோ ஒரு இதாக பேசினாங்க பழகுனாங்க. எனக்கு பெரிய பெரிய சந்தோஷம். இதெல்லாம் தான் வேணுங்க. இதெல்லாம் தான் லைஃப்பில் வேணும். ஒவ்வொரு இடம் நம்ம போக போக அங்கே கிடைக்கிற அந்த ஒரு அனுபவங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த அண்ணா, இந்த பேட்ரி வண்டி ஓட்டுற இந்த அண்ணா பார்த்திங்கன்னா, நான் சேம் கோயிலுக்கு வரும்போது கொண்டு இறக்கிவிடும்போது நான் சொல்கிறேன், ஐயோ திரும்பி போகும்போது எப்படிங்கண்ணா நடக்கணுமே அப்படிங்கிறேன். ஒன்றும் வேண்டாங்க, நீங்கள் சாமி கும்பிட்டு இதே இடத்துல உட்காந்துருங்க, நானே கூட்டிகிட்டு போகிறேன்னார். அதே போலங்க சாமி எல்லாம் கும்பிட்டு கரெக்டாக வெளியே வரோம். அதே வண்டி அதே அண்ணா. நான் உடனே சொல்லிட்டேன், நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கெல்லாம் வியூவர்ஸ்க்கெல்லாம் ஒரு ஹாய் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்படியே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட ஒரு ஹாய் சொல்லி எங்களை எல்லாம் பத்திரமாக கொண்டு இறக்கி விட்டுட்டு அவர் திரும்ப அவரோட பணியை செய்ய கிளம்பிட்டார். நாங்கள் அங்கே கீழே இறங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கோசாலை மாதிரி, அதாவது கோவிலுக்கு சேர்ந்த மாடுகள்லாம் நிறைய கட்டி போட்டிருந்தாங்க. அங்கேயே பார்த்திங்கன்னா மாட்டுகளுக்கு கொடுக்குறக்கு அகத்திக்கீரை சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உடனே நானே எங்கள் வீட்டில் அவரும் வாங்கி மாடுகளுக்கெல்லாம் கொடுத்தோம். எங்கள் கூட வந்த அண்ணா, அதாவது மனோகர் அண்ணான்னு சொல்லிட்டு அவர் நீங்கள் கொடுங்க நான் உங்களை வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அழகாக வீடியோ எடுத்து கொடுத்தாரு. 3 பேருமா நல்லா திவ்யமாக சாமி கும்பிட்டு மாடுகளுக்கெல்லாம்
தீனி கொடுத்துட்டு அடுத்தபடியாக நம்ம கருப்பசாமியை பார்க்காம வர முடியுமா? போய் அவர்கிட்ட நின்று நல்லா மனசார என்றைக்குமே நீங்கள் எங்களுக்கு துணையாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், அதே போல் மனசில் பெரிய தைரியம், என்றைக்கும் எதை கண்டும் பயப்படாமல் இருக்கணும்னா கருப்பனை நல்லா கும்பிட்டுக்கணும் இல்லையா? அது மாதிரி நல்லா 18ஆம் படி கருப்பனை மனசார கும்பிட்டு அங்கேயே சாமியோட கயிறு ஒன்று கட்டி விடுறேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி கோயில் கயிறு அதையும் கையில் கட்டிட்டு நல்லபடியாக மனசார சாமி கும்பிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். மதுரை தாங்க. மதுரைக்கு ஈடு வேறு எதுவுமே இல்லை. அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்தது. இனி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.